அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026 ஆடி 18, அதாவது ஆடி பெருக்கு அன்று வீட்டில் இருந்தபடியே நாம் என்ன வழிபாடு செய்யலாம்? தாலி கயிறு மாற்ற நினைக்கும் பெண்களுக்கு தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் என்ன? என்ன தொடங்கலாம்? என்ன பொருட்களை வாங்கினால் நமது குடும்பத்திற்கு நல்லது என்ற குறிப்புகளை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவு செய்துள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓர் அறிவிப்பு: ஆடி அமாவாசை 12/8/2026 ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை சூழ்நிலையின் காரணமாக செய்ய முடியாத சொந்தங்களுக்காக அடியேனே அந்த பித்ரு சடங்கு காரியங்களை அதர்வன வேத முறைப்படி வேத விற்பனர்களை கொண்டு ராமேஸ்வரத்தில் செய்ய போகின்றேன். பதிவு செய்யும் அத்துணை ஆத்மாக்களும் இறைவன் பாதத்தில் இளைப்பாற செய்ய வேத மந்திரங்கள் ஓதி சடங்குகள் செய்து வைக்கப்படும். மேலும் ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இறந்த முன்னோர்களின் ஆத்ம சாந்திக்கு முன்பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் ஆடி அமாவாசை 5001 ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஏழைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம். இந்த புனிதமான சேவைக்கு பங்களிப்பு தரக்கூடிய சொந்தங்களுக்கு ராமேஸ்வர புனித மண் பிரசாதம் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க போகின்றோம். முடிந்தால் உதவுங்கள். 3/8/2026 ஆடி 18, இதை ஆடி பெருக்கு என்று சொல்வார்கள். இந்த விழா காவிரிக்கு நன்றி சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட விழா. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்ம இப்போ சுருக்கமாக என்ன செய்யலாங்கிறத மட்டும் பார்த்துடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக புதுமண தம்பதிகள் காவிரி ஆற்றங்கரையோரம் சென்று பெரியோர்களையும் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பெரியவர்கள் கையால் தாலி சரடு எடுத்து தர சொல்லி தாலி சரடு மாற்றி பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. அது செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க அதை முறைப்படி செய்து கொள்ளுங்கள். சுவாமி, எங்களால் ஆற்றங்கரையோரெல்லாம் தேடி போக முடியாது, வீட்டிலேயே நாங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு சொல்கிறேன். நான் சொல்கிற வழிபாட்டை அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட செய்யலாம், அல்லது காலையில் 9:15 10:15 செய்யலாம், அல்லது மதியம் 1:45 2:45 செய்யலாம், அல்லது மாலை 5:30 இரவு 8:30 எப்போ வேணாலும் செய்யலாம். என்ன செய்யணும்னா, ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அது எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பித்தளை சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சொம்பில் சுத்தமான நல்ல தண்ணீர் பிடிங்க. நல்ல தண்ணீர், சுத்தமான தண்ணீராக இருக்கணும், எச்சில் படாத தண்ணீராக இருக்கணும். அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக துளசி, கொஞ்சமாக உப்பு, இந்த மூணையும் கலந்துருங்க. துளசினா துளசி இலை, சரிங்களா? இந்த மூணையும் அதுக்குள்ளே போட்டுட்டு அந்த சொம்பினுடைய கழுத்து பகுதியில் வாசனை பூக்கள் சுற்றி அந்த சொம்பில் ஏதாவது ஒரு இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வச்சு பூஜை அறையில் ஒரு வாழை இலை மீது பச்சரிசி பரப்பியோ அல்லது ஒரு தட்டு மீது பச்சரிசி பரப்பியோ அந்த சொம்பை வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கு முன்பாக 5 தீபங்கள் ஏற்றுங்கள், கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி. அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது அற்புதமான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க. அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி ஏதேனும் இனிப்புகள் மற்றும் தேங்காய் பழம் என்னென்ன நெய்வேத்தியம் உங்களை வைக்க முடியுமோ வைத்து முதல்ல விநாயகப் பெருமானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு 11 முறை சொல்லுங்க. அதன் பிறகு ஓம் ஸ்ரீ காவிரி தாயே போற்றி அப்படின்னு 11 முறை சொல்லுங்க. இந்த 2 மந்திரத்தையும் சொல்லணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி, ஓம் ஸ்ரீ காவிரி தாயே போற்றி அப்படின்னு தலா 11 முறை சொல்லி ஆடி 18 வழிபாடு, எளிமையான வழிபாடு செய்து சகல செல்வத்தையும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். இந்த வழிபாடு செஞ்சுட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டிட்டு ஒரு மணி நேரம் கழித்து அந்த தீர்த்தம் சொம்பல் வச்சிங்கள, அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் பிரசாதமாக எல்லாருக்கும் பருகலாம். மீதி இருக்கிறத வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க, செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க. இவ்வாறு செய்வதால் புனிதமான காவிரி கரையில் போய் பூஜை செய்ய முடியலினாலும் அந்த புண்ணியம் அப்படியே கிடைக்கும். ரொம்ப அற்புதமான வழிபாடு செய்து பயன்பெறுங்க. சரி, பெண்களுக்காக தாலி சரடு மாற்றக்கூடிய நேரத்தை சொல்கின்றேன். இந்த தாலி சரடு மாற்றுவது கட்டாயமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது. யாருக்கு மாற்றும் பழக்கம் இருக்கோ, யாருக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கோ அவங்க மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். நீங்களே உங்களுக்கு மாற்றிக்கொள்ளதால் மாற்றிக்கொள்ளுங்க, அல்லது உங்கள் கணவர் கையால் கட்டிக்கொள்ளுங்கள், அல்லது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை எடுத்து தர சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த நேரத்தில் மாற்றலாம்? தாலி சரடு மாற்றுவதற்கு ஒரே நேரம் தான் இருக்குது அந்த அன்னைக்கு, அதாவது 3/8/2026 காலை 9:14 10:15 மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் காவிரி நதியோரம் போய் மாற்றதா இருந்தாலும் இந்த நேரம் தான்.
வீட்டில் மாற்றுவதாக இருந்தாலும் இந்த நேரம் தான், இந்த நேரத்தில் தான் நீங்கள் மாற்றணும். ஆடி 18 நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். எனவே புதியதாக தொழில் செய்ய நினைக்கிறவங்க, தொழிலில் முதலீடு போட நினைக்கிறவங்க, புதியதாக ஏதாவது கற்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க இந்த ஆடி 18 நாளில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். பொதுவாக எல்லா நல்ல காரியங்களும் இந்த ஆடி 18 நாளில் நீங்கள் ஆரம்பித்தால் அது பல மடங்கு பெருகும். அதே போல என்ன பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கினா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, அந்த அன்னைக்கு மஞ்சள் வாங்குங்க, அல்லது குங்குமம் வாங்குங்க, அல்லது துவரம்பருப்பு வாங்குங்க, அல்லது சமையலுக்கு தேவையான எண்ணெய், தீபம் ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெய், இதை வாங்குங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை வாங்குங்க. எதுவுமே வாங்க முடியலான்னு பரவாயில்ல, சிறிதளவு உப்பு மட்டுமாவது வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஆடி 18 நாளில் நிச்சயமா எல்லா வளமும் உங்கள் குடும்பத்துக்கு பெருகும். இந்த ஆடி 18 மிக முக்கியமான நாள். நமது முன்னோர்கள் சொல்லியுள்ள அற்புதமான ஒரு வழிபாடு. ஆடி 18 செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஆடி 18 நாளில் அன்னதானம் செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. நமது ஆனந்தொலி அறக்கட்டளை ஆடி 18 அன்னைக்கு மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போறோம். முடிஞ்சா பங்களிப்பு தாருங்க. அன்பு சொந்தங்களே, 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்வதற்காக வெண்கல சொம்பில் 13 ஆகர்ஷண பொருட்களை இட்டு அதர்வன வேத முறைப்படி அம்மாவுக்கு கலசம் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வருடம் கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இணைத்து 7 லட்சுமி தாந்திரிகங்கள் மற்றும் இந்த வருடம் சொல்ல வேண்டிய அம்மாவோட மூலமந்திரம் மற்றும் போற்றிகள் அனைத்தும் சொல்லித்தர போறேன். சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்க, விரிவாக பூஜை செய்ய முடியாதவங்க இந்த கலசத்தை மட்டும் வச்சு எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதை சொல்லித்தர போறேன். வேறு எந்த நாளில் பூஜை செய்யலான்னு 3 மாற்று தேதிகள் குறித்து தர போறேன். இந்த கலசம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.